இங்கு இடம் இல்லை. அப்ப கலக்கத்தோடு கண்ணீரோடு இடம் கிடைக்காதபடி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கிறான் அந்த மாணவன். அல்லேலூயா. இந்த காட்சியை அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவன் என்ன சொல்லணும்? இங்கு இடமில்லைன்னு சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறான். டீச்சர் சொல்லுடா, இங்க இடமில்லைன்னு சொல்லுடா. டீச்சர் கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க. மாணவர்கள் டீச்சர் கத்துறாங்க, எல்லாரும் கத்துறீங்க, இடமில்லைன்னு சொல்லுடா. அப்பா அவன் சொன்னான், பாரு, இங்க இடம் இல்லைங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, இடம் இருக்கு. எல்லாரும் கை கட்டினாங்க. பேச தெரியாதுன்னு சொன்னா நல்லா பேசிட்டான். இங்க இடம் இல்லைங்க. அவன் காட்சியை பார்த்த உடனே இங்க இடம் இல்லைங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, இடம். அரிமானவர்களே, பெத்லகேம்ல பிறக்கிறது தான் இயேசு கிறிஸ்துக்கு இடம் கிடைக்கல. நம்முடைய உள்ளத்திலேயாவது, இல்லத்திலேயாவது, வாழ்க்கையிலேயாவது, குடும்பத்திலேயாவது, திருச்சபையில பிறப்பதற்காக கூட நம்ம இடம் கொடுக்கணும். அங்கு கண்ட சந்தோஷ சமாதானம் நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமானவர்களே, இங்கே பாவத்திலிருந்து விடுதலை, சகல ஜனங்களையும் பாவங்களை நீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். எல்லாரையும் ரட்சிக்க, சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் வேண்டி உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும். நற்செய்தி என்றால் துச்செய்தி வேற, நற்செய்தி வேற. நற்செய்தி என்றால் 700 வருஷங்கள் காத்திருந்தார்கள் மேசியா வருவாய் என்று சொல்லி, மேசியா வருவார் என்று சொல்லி. மேசியா என்றால் அர்த்தம் என்ன? ராஜா என்று பொருள்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நிறைவேற போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரியம் நிறைவேற போறதுதான் அந்த நற்செய்தி. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவங்களை மீட்கும்படியாய் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார். மனித வடிவிலே தெய்வ வடிவமாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உருவெடுத்து பிறந்தார். 33 கோடி தெய்வங்களை கையெடுத்து கும்பிடுவதற்கு ஒரே தெய்வம், ஒரு பாத்திரமான தெய்வம் இயேசு கிறிஸ்து. அப்ப கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்போமா? பத்தாது, இந்த சட்டம் பத்தாது. சிவகாசி பட்டாசுமா இருக்கும், சிவகாசி பட்டாசுமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக மோசேயுடைய கட்டளைப்படி, சட்டத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட சிறிய இயேசு கிறிஸ்துவுடைய நிப்பாட்டுகின்றார்கள். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, எல்லாரும் கல்லறிந்து கொள்ளும்படியாக கல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களில் பாவம் செய்யாத எவனா இருந்தாலும் கல்லறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் போயிட்டான். ஒரே ஒருத்தர் நின்று, நீ இந்த பாவம் செஞ்சிருக்கு. ஆனா அந்த பாவப்பட்ட சிறி நடுநடுங்கி கொண்டு கண்ணீரோடு கலக்கத்தோடு நிற்கின்றார். ஏசாமி ஒருவேளை நம்மளை கல்லறிந்து கொட்டுவாரோ? எல்லாரும் போயிட்டாங்க. ஏசாமி கேட்கிற, உண்மை குற்றம் சுமத்தவர் எங்கே? ஒருவரிலே சாமி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. பாவம் செய்யாத இப்போ சமாதானத்தோடு அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் எதிர்பார்த்தது அந்த சிறிய கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி அன்பு கூறுறார் பாருங்க, எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றார் பாருங்க. நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, நீ பாவம் செய்யாதே போயிடுச்சு. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்க
பிள்ளைகள் பெற்றோரை மறக்கலாம், கணவன் மனைவியை மறக்கலாம், மனைவி கணவனை மறக்கலாம், இந்த உலகமே மறக்கலாம். ஆனால் 24 மணி நேரம் நம்முடைய நினைவாகவே இருப்பவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நினைத்தறினார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்க வேண்டுதலோடு விருப்பத்தோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ, இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார்? நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருந்தார், வேண்டுதலோடு வந்திருந்தார், இந்த நாளில் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய். அப்படி பாவத்திலிருந்து விடுதலை, உலகத்தில் அவர் பிறந்ததின் நோக்கம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, சகல ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுதலைப்படுத்தும்படியாக அவர் உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் தேடி போகிறார். அந்த பெதஸ்தா குளத்திலே தேவதூதன் கலக்கும் போது யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். அப்படி 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன் கொண்டு போய் விடுவதற்கு, உதவி செய்வதற்கு, ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தான். ஆனால் ஆண்டவர் தேடி போய் என்ன செய்கிறார்? நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவரே, இப்ப படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்ப பாருங்க, உடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் அனுப்பப்படுகிற வார்த்தை வெறுமையாய் போகாதபடி, திரும்பாதபடி நான் விரும்பினதை செய்து விட்டு திரும்பும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். ஏசாயா 55 சொல்றார். ஆனா அந்த வார்த்தையை அனுப்புறாரு. அவன் படுக்கை 38 வருஷமா படுக்கையோடு படுக்கையா கிடந்த அந்த நபர், அவர் சொல்றார், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் பலம் கொண்டு அவன் நடந்து போகின்றான். அருமானவர்களே, சுகத்திலிருந்து அவன் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை பெற்று அவன் சந்தோஷமாய் போகிற ஆண்டவர் சொல்ற, உனக்கு கெடுதி ஒன்று வராதபடி நீ பார்த்துக்கொள், இனி பாவம் செய்யாத, சந்தோஷமா சமாதானமா போய் என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அருமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியம், சகையை வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். நல்லா கவனிக்கங்க, சகையை வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். சகையை வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். அப்ப ஆண்டவர் போகிற மாத்திரத்துல அவன் என்ன ஒப்பு கொடுக்கிறான்னா, பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிறான். உதாரணமா 1 லட்சம் வச்சிருக்கேன், சகையிட்ட 1 லட்சம் இருக்குன்னு வச்சிருக்கேன். அவன் சொல்றான், நாளத்தனையாக நான் திருப்பி, யாரிடத்திலாவது அநியாயம் நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன். 10,000 ரூபாய் வாங்கியிருந்தா 40,000, 10 ரூபாய் வாங்கியிருந்தா 40. அப்ப 1 லட்சத்துல 40,000 மீதி எவ்வளவு இருக்கும்? 60,000. அப்ப அந்த 60,000த்துல அவன் சகையை சொல்றான், பாதி நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். அப்ப பாதி, 1 லட்சத்துல பாதி எவ்வளவு? 50,000 போச்சு. மீதி அவன்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 40 போச்சு, 50 போச்சு. மீதி எவ்வளவு? 10 ரூபாய் தான் தனக்கு வச்சிருக்கோம். இந்த கோல்கட் கம்பெனிக்காரன் பாருங்க, 10 கோடி சம்பாதிச்சுன்னா 9 கோடி ஆண்டவர். நம்ம என்ன செய்யறோம்? இந்த 500 முடிச்சு, 100 50 முடிச்சு, 50 20 தான் முடிச்சு, 20 10 கொண்டாந்து இங்க போடும். ஆனா ஒரு நாள் கூலி எவ்வளவு? 350 ரூபாய். அதுல தசம பாகம் போடுங்க. இன்னைக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் கூலி தசம பாகம் எவ்வளவு? 35. 6 நாள் போடுங்க. 6 3 18, 6 5 30, எவ்வளவு ஆச்சு? சொல்லுங்க, இன்னும் படிக்காத பேசினீங்கன்னா தான் நான் சீக்கிரம் முடிப்பேன். எவ்வளவு ஆச்சு? 200. சொல்லுங்க, 200 ரூபாயை வச்சுக்குவோம். 200 ரூபாய் கொண்டாந்து எங்க போடணும்? ஆண்டவருடைய சன்னிதானத்துல போடணும். வருகையா வரக்கூடாது. நான் சொல்றேன், 6 நாள் சம்பாதிக்கிறது 200 ரூபாய் கொண்டாந்து போட வேண்டாம். 6 10 60 ரூபாய், 60 ரூபாயாவது நீ கொண்டாந்து போ. அன்னைக்கு 2 காசு போட்ட சரி, ஆசீர் வச்சாரு, இன்னைக்கு 2 காசு செல்லாது. நீ கடவுளுக்கு கஞ்சத்தனம் பண்ண வேண்டாம். நீ ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு, ஆசீர் வச்சிருக்காரு, வழி நடத்திருக்கிறார். ஆகவே இங்கே பார்க்கிறோம், நீ ஆண்டவரிடத்தில் உற்சாகமாய் கொடுக்கின்ற போது, நல்ல ஊழியத்தை நான் கேட்கவே மாட்டேன், ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இங்க 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு அடுத்து 1 மணி நேரத்துக்கு நான் கொடுக்க வைப்பார். என்ன அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் நான் ஊழியம் செய்யறேன். மனுஷனை நம்பியோ உலகத்தை நம்பியோ நான் ஊழியம் செய்யவே இல்லை. அப்படித்தான் என்னுடைய அழைக்கப்பட்டு நான் ஊழியம் செய்யறேன். அப்ப சகையை வீட்டுக்கு போன ஆண்டவர் அறிக்கை செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். இவனும் ஆபிரகாமின் குமாரனான இருக்கிறானே இந்த வீட்டுக்கு, என்ன சொல்றாரு? இவனும் ஆபிரகாமின்
குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வீட்டுக்கு பொழுது ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. ஆகவே சந்தோஷம் எந்த வீட்டுக்கு வந்ததோ அந்த வீட்டுல என்ன இருக்காது? பாவம் இருக்காது. இப்ப சகை வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, ரட்சிப்பு வந்தது, மகிழ்ச்சி வந்துருச்சு. அந்த வீட்டுல என்ன இல்லை? பாவம். முதலாவது சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. எந்த வீட்டுக்கு சந்தோஷம் வருதோ அந்த வீட்டுல என்ன இருக்காது? பாவமே இருக்காது. பில்லி கிரஹாம் என்ற ஒரு ஊழியர் உலகத்திலே பிரசித்தி பெற்றவர். அவருடைய விமானத்தில் நிழல்பட்டு அநேகர் ஆஸ்பத்திரிகளில் எடுத்து சுகமாய் ஓடிவிட்டார். இந்த காட்சியை பார்த்த இந்திய அரசாங்கம் அவர் பிளைட்ல வரும்போது திருப்பி அனுப்பிட்டார். ஏன்னா நம்ம சம்பாதிக்கணுமே, இது இழந்து போகிறோம்னு சொல்லிட்டு இந்த அற்புதத்தை அதிசயம் நான் பார்க்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த இந்திய அரசாங்கம் அவர் பிளைட்டை அனுப்பிடுச்சு திருப்பி. அவர் இன்னைக்கு உலகத்தில் பிரசித்தி பெற்ற அநேக ஊழியக்காரரை தாங்கி நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பில்லி கிரஹாம் ஊழியக்காரர் காரிலே போகிறபோது அமெரிக்க தேசத்திலே காரிலே வேகமாக போய்விட்டார். ஸ்பீடு அதிகமாக ஓட்டுறதுனாலே அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. ஃபைன் போடுறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போய் நீதிபதி இருக்கிறாரு, வேகமாக ஓட்டுனி ஆமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்குரிய தண்டனை பீச என்ன செய்யறாரு? நீதிபதியே இறங்கி வந்து கட்டுறாரு. எப்படின்னு பாருங்க. இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை தேடி வரலையே கவலைப்படக்கூடாது. ஆனால் அவர் ஊழியக்காரர் பாருங்க, உலகத்திலே பிரசித்தி பெற்ற பில்லி கிரஹாம் ஊழியராக இருந்தாலும் அவர் நீதிபதி தண்டனை வழங்கி தண்டனைக்குரிய தொகையை அவரே கட்டார். அவரே கட்டி கைவத்து வாங்க போலாது. காரணம் யாருன்னா நீதிபதி பில்லி கிரஹாமுடைய ஃப்ரெண்டு. ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல சாப்பிட்டு சந்தோஷமா வழியா எல்லாரும் எதிர்பார்த்துருப்பார். இவர் ஃபைன் கட்டுவார், தண்டனை அனுப்பார், ஜெயிலுக்கு போவார். ஆனா அப்படியெல்லாம் அது இல்லை. ஆனாலும் பாருங்க, தண்டனையில இருந்து ஆண்டவர் விடுதலை செய்தார். ஞானந்த பிள்ளையா இருக்கவன் எந்த சூழ்நிலையிலும் மலை போன்ற சோதனைகள் எனை நெருங்கினாலும் பனி போல மாற்றுகின்ற எந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், இரக்கமும் கிருபையும் தொடரும். அது என்னங்க இரக்கம்? அந்த கிருபை. இரக்கம்னா என்ன, கிருபைன்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? இரக்கம், ரைட். இரண்டாவது கிருபை, பெற்றுக்கொள்ளும். நான் சொல்றேன், இரக்கம் என்பது ஐயா ஜான் ஜோசப் ஐயாவே எடுப்போம். பேங்க் போறாரு, லோன் வாங்கிறாரு, கட்டாம விட்டுறாரு சூழ்நிலையில. இப்ப கட்டாம விடும்போது மேனேஜர் கூப்பிட்டு விடுறாரு. என்னையா லோன் வாங்கினீங்க 50,000 நீங்க கட்டவே இல்லையா? சரி, வடா கடன்ல உங்களுக்கு லிஸ்ட்ல நான் தள்ளுபடி செஞ்சுறேன், நீங்க கட்டவே வேண்டாம் போகணும். இது இறக்கம். இது இறக்கம். தள்ளுபடி பண்ணிடுறார், கட்ட வேண்டிய லோனை தள்ளுபடி பண்ணிடுறார். ரெண்டாவது, ஜான் ஜோசப் ஐயாவை மேனேஜர் கூப்பிட்டு விடுறாரு. இவரு ஐயா கலக்கத்தோட போற, என்னடா மீண்டும் மேனேஜர் கூப்பிடுறாரு, என்னன்னே தெரியலையே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க வாங்க, உங்களுக்கு லோன் தரலாம்னு இருக்கிறேன், நீங்க இதை வச்சு பிழைப்பு நடத்தீங்க, ஏன்னா நீங்க கஷ்டப்படுறேன்னு நான் கேள்விப்படுறேன், நீங்க அநேகருக்கு நன்மை செய்யறேன்னு கேள்விப்படுகிறேன், அநேகருக்கு உதவி செய்யறேன்னு கேள்விப்படுறேன். ஆனா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு லோன் போட்டு தர்றேன், நீங்க இதை என்ன செய்யுங்க, இதை வச்சு நல்ல பெருக செய்து லாபத்தை சம்பாதிச்சு இன்னும் அநேக மக்களுக்கு உதவி செய்யுங்க, நான் கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 1 லட்சம் லோன் கொடுக்குறார், ஆனா ஒரு கண்டிஷன், அந்த லோனை கட்ட வேண்டாம் அப்படிங்கிறார். இதுதான் கிருபை, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற. அப்ப இரக்கம் என்பது என்ன, கிருபை என்பது. அப்ப கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நன்மையும் கிருபையும் இரக்கமும் கிருபை என்னை தொடரும். இதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். கஷ்டம், வேதனை பிரச்சனை, இதவே நினைச்சிட்டு இருந்தா கஷ்டம் என்னன்னு நினைக்கும் போது அங்க என்ன வரும்? வேதனை தான், நஷ்டம் தான் வரும். கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில நஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நீ நினைக்க கூடாது. ஐயா அவர்கள் சொன்னார், we are always very happy, எப்பொழுது சந்தோஷமா இருக்கு. அருமானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை, வியாதி
தண்டனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உன் பக்கமாயிருந்து உன்னை ஆதரித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பாடலை நாம் கேட்போம். அதற்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவோம். என் பாவ பரிகாரி, என் ஜீவ உபகாரி. நல்லா கை தட்டும் போது சாணி தட்டுற மாதிரி தட்டக்கூடாது. நல்லா நிறுத்தி தாளமா கும்மி அடிக்கிற மாதிரி நல்லா கை தட்டும். அப்பதான் கருத்தோட உணர்ந்து இசையை ரசித்து பாடும். அப்பதான் நமக்கும் பாட்டு வரும். நான் பாடுற மாதிரி நீங்களும் பாடலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? மனசை வைக்கணும். என்ன வைக்கணும்? மனசை வைக்கணும். ஒரு இலையில எல்லாம் வச்சாச்சு, எல்லாமே வச்சாச்சு. சாப்பாடு வச்சாச்சு, பொரியல் வச்சாச்சு, கூட்டு பொரியல் வச்சாச்சு, புளிக்குழம்பு வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, உப்பு வச்சாச்சு, ஊறுகாய் வச்சாச்சு. அப்புறம் என்ன வைக்கணும்? எல்லாமே வச்சாச்சு. ஆனா என்ன வச்சா சாப்பிடுவீங்க? ஐயா யார் சொன்னது? கையை தட்டுங்க, எல்லாரும் கையை தட்டுங்க. மனசு வச்சாத்தான் சாப்பிட முடியும். மனசு வச்சாத்தான் சாப்பிடும். சரி, இந்த பாடலை நாம் கேட்போம். என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, இறையேசுவே மறைமாமணியே, எல்லாம் சேர்ந்து வர்றீங்க, பரவாயில்லையே. இந்த பாட்டு தெரியுமா? ஓ அப்படியா, வெரி குட் வெரி குட். சரி பரவாயில்ல, நல்லா பாடுனீங்க, கரெக்ட். இப்போ வேதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம்.
யோபு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிக்கணும். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. யோபு சொல்றார் பாருங்க, எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அருமானவர்களே, யோபு சொல்றாரு, எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு நிறைவேற்றுவார். யோபு 29:7-11 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். எடுத்தவர்கள் அதே யோபு புஸ்தகத்தை வச்சுக்கோங்க. யோபு 29:7-11 வரைக்கும் 11ஆம் வசனம் வரைக்கும் சத்தமா வாசிக்கணும். நான் பட்டண வீதியில் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர்கள் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர்கள் எழுந்து நின்று நிற்பார்கள், நிறுத்தி கொத்திக் கொள்வார்கள், அடக்கி ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது பாக்கியவான் என்றது, சாட்சியிட்டது. யோபு சொன்னார் பாருங்க, யோபு எப்படிப்பட்ட மனுஷனா? யூத் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட மனுஷன் இருந்தால் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுவதுமாய் காணப்பட்டான். யூத் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனாய் இருந்தான், உண்மையாக இருந்தான். உண்மை உத்தமமாய் இருந்ததனாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆனா வசனம் சொல்லு, சன்மார்க்கனாய் இருந்தான். சன்மார்க்கன்னா என்ன யாருக்காவது தெரியுமா? ஆண்டவருக்கும் நமக்கும், ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நல்ல பெரிய காரியங்கள் செய்வன் தான் சன்மார்க்கன். அப்ப உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமா இருந்தான். கிழக்கத்திய தேசத்திலே ஒரு பெரியவனாய் வாழ்ந்தார் என்று சொல்லி 3ஆம் வசனத்துல சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோபு பட்டணத்தில் வழியாய் போகின்ற போது எல்லாரும் எழுந்திருப்பார்கள். அவன் ஆசனத்தை போட்டு யோபு வர்றாருன்னா எல்லாரும் நடுநடுங்கி அமைதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட யோபுக்கு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். ஆட்டை இழந்துட்டார், ஒட்டகத்தை இழந்துட்டார், மாடு கழுத பிள்ளைகளை மேலே அப்படி எல்லாரும் இழந்து போனாரு. ஆனா சரீரத்துல பற்கள் வந்தது. உதட்ட தவிர எல்லா இடத்திலும் அவருக்கு பற்கள் வந்துச்சு. ஒருவேளை உதட்ட மட்டும் ஏன் விட்டாருன்னு தெரியல, ஒருவேளை துதிக்கிறதுக்காக விட்டுறலாம், அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட யோபு எல்லாவற்றையும் இழந்த போது, யோபு வர்றாருன்னா வீதியில் அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். அப்ப எல்லாவற்றையும் இழந்த போது கூட அங்கே பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரத்துல 7-19 வரைக்கும் நம்ம வாசிப்போமே. அவர் எதையெல்லாம் வேலையடைத்து இருளாக்கி விட்டாரு. அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப் போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிரித்து போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அவருடைய தண்டு படைகள் வேகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாலை மறைக்கிறார்கள். என் சகோதரன் என்னை விட்டு குற்றப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு
என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினாலே நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைக்காக பரிதவிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் போதும். அன்பானவர்களே, பாருங்க, எல்லாரும் தூரமா போயிட்டாங்க, மறந்து போய்விட்டார்கள், விலகி போய்விட்டார்கள். சொந்த பந்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? யார் செய்த பாவமோ என்று சொல்லி அவர் விலகி போனார்கள். ஆனால் அன்னைக்கு யோபு நல்ல நிலைமையில் இருக்கின்ற போது யோபிலிருந்து வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது என்று சொல்லி வேலைக்காரர்கள் செய்வதற்கு ரெடியாக இருந்தார்கள். ஆனா இப்ப கெஞ்சி கூத்தாடி தண்ணி ஏற்கனவே கெஞ்ச வேண்டியதா, கூப்பிட வேண்டியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யோபுக்கு வந்துச்சு. ஆனா மனைவியோட சுவாசம் கூட வேறுபட்டு காணப்பட்டது. மனைவியுடைய சுவாசம் கூட வேறுபட்டு காணப்பட்டது. இப்ப மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவன படையா, ஏன் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி போடி பைத்தியக்காரி போல பேசுகிறார். எவ்வளவு நன்மை அனுபவித்த நாம் ஆண்டவர் கொடுக்கிற தீமை அனுபவிக்க கூடாது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, 23:10 என்ன சொல்றாரு? யோபு 23:10, ஆனாலும் நான் போகும்படி அவர் அறிவார். நான் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விடுவேன். யோபுக்கு மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் சோதனை வரல. தலைவலி வரும்போது, வயிற்று வலி வரும்போது, நெஞ்சு வலி வரும்போது, காய்ச்சல் வரும்போது என் ஏசப்பா பட்ட பாட விட நான் பாடல அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்கள் சரீரத்தில் ஏற்படுகிற வியாதி கண்ணமிக்கு நேரத்துல பாருங்க, கண்ணமிக்கு நேரத்துல பறந்து போய்விடும். யோபுக்கு மாதிரி ஒரு சோதனை யாருக்கும் இந்த உலகத்திலே வந்தது. அவர் சொல்றாரு பாருங்க, நான் போகும்படி அவர் அறிவார். நான் சோதித்த பின்பு பொன்னாக வரும். விலையேறப்பட்ட விசுவாசத்திலே, விலையேறப்பட்ட நம்பிக்கையில யோபு வாழ்ந்ததுனாலதான் அவர் 25 வாசிங்க பார்ப்போம். அதே அதிகாரத்தில் 25, 23, 25, 23, 25, 17 இருக்கா? அப்போ இந்த அதிகாரத்தை வாசிங்க பார்ப்போம். 23, 19 இல்லையா? நான் வாசிங்க பார்ப்போம். 24, 25 இல்ல. என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே எழும்புவார்ங்கிற ஒரு வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் எழுந்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அரிமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொல்றாரு 23:14 எனக்கு குறித்து வைத்திருக்கிறது என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அவர் சொல்றாரு, இன்னும் ஆரம்ப சொல்றாரு, பிறருக்காய் வேண்டுதல் செய்த பொழுது அவருடைய சிறையிருப்பை மாட்டி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா திருச்சபை வளர வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சத்தாக நம்மிடத்தில் இல்லை. திருச்சபை வளரணும்னு சொல்லி யாருமே பிரயாசப்படுவதே இல்லை. ஆனா யோபு பாருங்க, தனக்காக ஜெபம் பண்ணாம தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை நினைத்து, சோதனை நினைத்து அவர் என்ன செய்யல? வருத்தப்படவில்லை. பிறருக்காய் வேண்டுதல் செய்த போது அவர் சிறையிருப்பை மாட்டி இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, அப்பத்தாய பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருந்தாத்தான் 4 பேர் வருவேன். உன்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குன்னா 4 பேர் வரணும். ஒண்ணுமே இல்லைன்னு ஒருத்தருமே வரமாட்டான். ஆனா யோபுக்கு பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தூர போன, விலகி போன, மறந்து போன எல்லா பேரும் யோபுவை தேடி வருகின்றார். அரிமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கேட்கணும், நீங்க கேட்கணும். யோபு கேட்கிற, எனக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் ஐயா. யோபு அப்படியா அவர் விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்வதை நான் பார். நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு தாருங்க என்று சொல்லி கேட்கின்ற போது யோபுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ கேட்க வேண்டும். அழுத பிள்ளைக்கு தான் பாடு, அழுகாத பிள்ளைக்கு சோறு, ஊரார் பிள்ளை ஊட்டி விழுந்தா தாம்பிள்ள தானே வளரும் என்று சொல்லி பழமொழி கேட்டு இருக்கிறோம். அரிமான தேவனுடைய பிள்ளைகளை,
நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற போது ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் வறுமையின் கூடையும் பார்த்து ஆண்டவர் கேட்டார். அவர் என்ன கேட்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்வேன்? விசுவாசிக்கிறார். ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அந்த வறுமையின் கூட தாவீதின் குமாரனை இறங்கு இறங்கும் என்று கூப்பிட்டான ஒழிய எனக்கு என்னது தேவை வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனா அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவன் கேட்கிறாரு. அவன் கேட்கும்போது சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று. ஒருவேளை அவன் பிச்சை எடுக்கலாம், பிச்சை எடுத்திருக்கலாம், வாழ்நாளெல்லாம் பிச்சை எடுத்திருக்கலாம், இனிமே நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுனா யூதாச காரியத்திட்ட கையை காட்டி இருப்பார், வாங்கிட்டு இருக்கலாம். அது பொழப்பு. அவன் அதை கேட்கவில்லை. தகுதியான ஒன்றை கேட்டான், வாயை திறந்து கேட்டான். நான் பார்வையிட வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தினுடைய ஆகும் நன்மையை பெற்றுக்கிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போகல. எப்படி வந்தான்? ஆண்டவரோடு பின்வந்தான். நம்ம என்ன செய்யறோம்? ஜோசப்பையா வர சொல்லியிருக்கார், ஜான் ஜோசப்பையா வர சொல்லியிருக்கார். நான் சுகமாகணும், ஆசீர்வாதம் நன்மை பெற்றாச்சா, சுகமாயாச்சா, விடுதலையாச்சா, அதான் சரி அடுத்த வாரம் வரமாட்டோம். வரவே மாட்டோம். நன்மையை பெற்றாச்சு, இனி எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகாட்டி என்ன? உலக காரியங்களை ஈடுபடும். அரிமானவர்களே, ஐயா சொன்னாரு வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி படுத்துங்க. ஆண்டவர் நம்ம ஆவியானவர் உள்ளே பிரவேசிக்கணும், நம்மை நடத்துகிறார். அரிமானவர்களே, இந்த சபையை குறித்த அக்கறை வேணும். எனக்கு மட்டுமல்ல, அரிமான சகோதருக்கு மட்டுமல்ல, அரிமான ஜான் ஜோசப் ஐயாவுக்கு மட்டுமல்ல, அம்மாவுக்கு மட்டுமல்ல, இது கடமையில் உங்களுக்கு அந்த கடமையில் இந்த ஊழியம் செய்ய. ரெபேக்கான்னு ஒரு அக்கா வர்றாங்க, ஆலயத்துக்கு புதுசா வர்றாங்க. புதுசா வரும்போது அப்ப சொல்றாங்க, எத்தனை அந்த ரெபேக்கால டீ வடை வாங்கி கொடு, ஒரு ஜூஸ் வாங்கி கொடு, இன்னைக்கு வந்திருக்காங்க, நல்லா விசாரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மெர்சி, ஆனா இந்த ரெபேக்கால் பட்ட கஷ்டம் உனக்கு வந்த கஷ்டம் தான், அந்த சாட்சி எதுக்கு சொல்லு, அதுக்காக போகணும். பேசி பேசி அந்த சகோதரியை கொண்டு போடாது. அப்ப எஸ்தர் வடை வாங்கி கொடுக்குது, டீ வாங்கி கொடுக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குது, வாங்கி கொடுக்குது. அப்ப மெர்சி என்ன செய்யறாங்க, தான் வாழ்க்கையில் பட்ட அனுபவ சாட்சி அப்படி சொல்றாங்க. இப்படி இருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அடுத்த வாரம் வருவாங்களா வரமாட்டாங்களா? சொல்லுங்க, சத்தமா பேசணும். வருவாங்க. யாருக்காக வருவாங்க? ஆண்டவருக்காக வருவாமா, இல்ல எஸ்தர் மெர்சிக்காக வருவாங்களா? யார் சொன்னது? ஆண்டவருக்காக வருவாங்க. எதற்காக வருவாங்க சொல்லுங்க, இன்னொரு யாராவது சொல்ல முடியுமா? என்னங்கம்மா நடக்குது? நான் சொல்றேன், ஆண்டவருக்காக வர்றாங்களோ இல்லையா? அட யாரு பத்த மகளோ இந்த எஸ்தரை ஒரு கவனிக்குதப்பா, இந்த மெர்சி பட்ட கஷ்டத்தை என் வாழ்க்கையில் நடந்த சம்பந்தம் அப்படியே சொல்லுதப்பா. என்ன மகராசி டீ வாங்கி கொடுக்குது, வடை வாங்கி கொடுக்குது, ஜூஸ் வாங்கி கொடுக்குது. நம்ம கூட்டம் முடிஞ்சோன்னா ஜான்சர் பையன் ஆமேன் போட்டா நம்ம என்ன செய்யறோம்? வேலை ஓட முடிஞ்ச ஆமேன் சொல்ல கேட்ட விட்டு வெளியே போறோம். ஆனா அவங்க எப்படி வருவாங்க? அட யாரு பத்தப்படி அப்படி கவனிச்சு 2வது வாரம் கவனிக்கிறோம், 3வது வாரம் கவனிக்கிறோம். அப்ப நம்ம சபையில 100 பேர் இருக்கிறோம்னா மாசம் ஒரு ஆத்மா வேண்டாம், வாரம் ஒரு ஆத்மா வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு ஆத்மா. அப்ப 100 பேரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 200 ஆச்சு. 200 400 ஆச்சு. 400 800 ஆச்சு. 800 1000. சபையா சோசப்பை என்ன செய்யணும்? வேற எங்காவது இடம் பார்த்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி ஒரு கவிஞர் சொல்வது போல, நாம் கண்டு கழித்து ஆசீர்வாதங்களை பெற்று சூழ்நிலைத்துக் கொண்ட ஆண்டவரை மற்றவர்களுக்கு நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம், அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறின சகைவு யாரை பார்க்க ஆசையா அவளா இருந்தா? ஆண்டவரை பார்க்கணும் ஆசை. எருசலேம் நகரத்திலே அத்திமரம் இருந்தது, கனி கொடுக்கவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கவும் இல்லை. தோட்டத்தின் நடுவே ஒரு அத்திமரம் இருந்தது, தானும் கனி கொடுக்கல, மற்ற செடிகளையும் கனி கொடுக்க விடல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை காண்பித்தும் கொடுக்கவில்லை. வழியருகே காட்டத்தின் மரம் இருந்தது. அந்த காட்டத்தின் மரத்தை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க, யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது கசப்பான ஒரு கனி உள்ள ஒரு மரம், அதான் காட்டத்தின் மரம்.
அதை பார்க்க விரும்ப மாட்டாங்க, அதை ருசி பார்க்க விரும்ப. அப்படிப்பட்ட அத்திமரம் சகேவு ஏறின உடனே அந்த உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்த அத்திமரமாய் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட அத்திமரமாய் இருக்கிறோம்? இந்த கேள்வியோட நினைச்சு பார்த்து நீங்க வீட்டுல போய் துதிங்க. நான் ஆண்டவருக்கு பசியை போக்க ஒரு கனி மரமாய் நான் இருக்கிறேனா, இல்ல உலக இரட்சகரை காண்பித்து கொடுக்கிற அத்திமரமாய் காட்டத்தி மரமாய் இருக்கிறேனா? நான் எப்படிப்பட்ட அத்திமரமாய் நான் இருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆலயம் இன்னைக்கு 10 வருஷமா வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த 50 பேர் தான், 60 பேரும் 10 வருஷமா அந்த 60 பேரா வர்றோம். ஆனா யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வரணும். அங்க வாங்க, சோசப்பியாட்ட வாங்க, இந்த சபைக்கு வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வந்து பாருங்களேன், எனக்காக வந்து பாருங்களேன். குடும்பத்தில் ஒருவராக நீங்க மாறி, உங்களுக்கு என்ன தேவை நான் செய்யறேன். வாங்க. ஆஸ்பத்திரிக்கு காசு இல்லையா, நான் தரேன். சாப்பாடு காசு இல்லையா, நான் தரேன். நீ கவலைப்படாத. நீ கனி கொடுக்கிற மரமா இருந்தா தான் ஆத்துமாவை அழைத்துட்டு வரணும். யாராவது புதுசா இன்னைக்கு யாராவது வந்திருக்கீங்களா? இல்ல. அடுத்த தடவை வரும்போது நான் ஒரு ஆத்மா கொண்டு வந்து ஐயாட்ட சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பரிசு கொடுத்தேன். புதுசா வந்த ஆத்மாக்களை ஐயாட்ட சொல்லி அறிமுகப்படுத்துங்க. அவர் எத்தனை ஆத்மா கொண்டு வந்திருக்கான்னு லிஸ்ட் சொன்னாருன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்க போறோம். அருமானவர்களே, எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை என் வாக்களை நிறைவேற்றுவார். நீ ஆத்மாக்கள் அதிகமாக வந்தபோது சபை விரிவடையும். இப்ப விரிவடையும் போது பெருக்கமான ஆசீர்வாதங்களை, அதிக ஆத்மாக்களை கொடுக்கும் போது ஆண்டவர் கட்டவும் முடியும், அதை இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். ஆண்டவராக நம்மளால கட்ட முடியாது. நீ அவர்கிட்ட பொருத்தனை பண்ணி சித்தமாய் ஊழியத்தை செஞ்சு பாரு. எங்களுக்கு மட்டும் இந்த கடமை இல்லை, உங்களுக்கு அந்த கடமை இருக்கு. நீங்க அநேகர் ஆலயத்துக்கு அழைத்து வரணும். நம்ம மட்டும் ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா மற்றவர்களும் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிமுகப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வெளியெடுக்கணும். அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் தெரிந்தார். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன் சொல்லி. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட. ஆகவே யோபு சொல்றாரு, எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை என் வாழ்க்கையில நிறைவேற்றும், எனக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் வாசிங்க, சங்கீதம் 20:4 எடுத்துங்க. 20:4. சங்கீதம் 20:4. அவர் உம் மனவிருப்பத்தின்படி தந்தருளி முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? எனக்கு குறித்து வைத்திருக்கிறது என் வாழ்க்கையில நிறைவேற்றுவான் யோபு சொல்றான். இங்க தாவீது சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆலோசனை என்பது கணவன் மனைவிமாய், குடும்பமாய், பிள்ளைகளோடு கூடி ஆலோசித்து இருக்கலாம், திட்டமிட்டு இருக்கலாம், தீர்மானித்து இருக்கலாம். இந்த காரியங்களை நிறைவேற்றுகிற தப்பன் உம்முடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிறவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 37:4 என்று சொல்றது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளை செய்வார். கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாயிரு, அருளை செய்வார், நிறைவேற்றுவார். கர்த்தரிடம் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இருக்கணும். வீட்டுல தொந்தரவுலாம் தாங்கல, வேலை பழகு அதிகமா இருக்குது, இங்க ஆலயத்துக்காக போகலாம், அங்க போய் தூங்கிக்கலாம். அவரு ஐயா பாட்டு பாடுவார், பிரசங்க முன்வார், நம்மளை பார்க்க மாட்டார், நல்லா தூங்கிக்கலாம். இங்க வசதியா வந்து சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்போம். அது ஒரு ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இதயத்தின் வேண்டுதலை அருளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உன் மன விருப்பத்தின்படி தந்தரில் உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுகிற தகவல். மகிழ்ந்து கலிகூறு, தொடர்ந்து துதிபாடு, உன் இதயத்தின் வாழ்ந்த விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றும். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் பேரிலே செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தர் போக்குவரத்து பாட்டு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்த விடு, அவரைய நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்த விடு, அவரைய நம்பியிரு. காரியங்கள் வாய்க்க
மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். இலையுதிராத மரம் எது தெரியுமா? வெரி குட். யார் சொன்னது? கையை தட்டுங்க எல்லாரும். உங்க பேர் சொல்லுமா? சொன்னவங்க கவிதா. சரி, கையை தட்டுமா, உற்சாகமா. பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கலாம், சத்தியத்தை ஆழமா தெரிஞ்சு. ஆக இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம். அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கு. எலியேசனுடைய காரியங்களை வாய்க்க செய்த தேவன் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இரவும் பகலும் சங்கீதம் 119 165 சொல்லுது. என்ன சொல்லுது? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவருடைய வாழ்க்கையில இடரல் இல்லை. அப்ப வேதத்தை இரவும் பகலும் நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். நீ செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கு. ஆகவே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரைய நம்பிரு, காரியங்களை வாய்க்க செய்வார், உன் பேரிலே செயலாற்றுவார். மகிழ்ந்து கலிகூறு, தொடர்ந்து துதிபாடு, உன் இதயத்தில் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றும். அப்ப விரைவில் நிறைவேற்றுகிற தகப்பன். ஆனா தாவீது சொல்றார், என் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல். ஆகவே நீ எதை கேட்டாலும் ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு நீ வந்திருப்பாயானால், நீ வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு நீ கடவுள் சமூகத்திலே வந்திருப்பாயானால், உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கு. நீ விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கேட்கின்ற பொருள் ஒருவேளை உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர் உண்டாக்கி உருவாக்கும் மடியிலே போடுவார். 5 அப்ப 2 மணி கொண்டு 5000 பேர்களுக்கு போஷித்த ஆண்டவர் உன்னையும் அவர் போஷிப்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துணியில் அவர் கிருபை என்று ஒன்று உள்ளது. யாரெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ, யாரெல்லாம் தாகத்தோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு கடவுள் சமூகத்திலே கேட்கிறீர்களோ, ஆண்டவர் கொடுக்கிற தகப்பனாய் மன விருப்பத்தின்படி தந்தறியும் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரும் இருதயத்தை வேண்டுதலை அருளை செய்கிற தேவனாய் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி கொடுப்பார்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ கேட்கிற போது அவர் கொடுக்கிற தகப்பன். அவர் இல்லை என்று ஒருபோது சொல்லவே மாட்டார். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு நினைப்பதற்கும் வேண்டுக்கும் அதிகமாய் கிரியை செய்து உனக்காக நான் மரித்தேனே, நீ கேட்டால் நான் இல்லை என்று சொல்வேனோ? அண்ணால் ஆண் குழந்தையை கேட்டார், 5 பிள்ளையை பெற்றெடுத்தார். ஒரு குழந்தை கேட்டான். அண்ணால் எத்தனை குழந்தையை கேட்டாங்க? ஒரு குழந்தை. என்ன ஆண் குழந்தையும் கேட்டாங்களா, பெண் குழந்தையும் கேட்டாங்க? நீங்க வேதத்தை வாசிக்கலாம். ஒரு குழந்தை, ஆண் பிள்ளைன்னு கேட்கல, பெண் பிள்ளைன்னு கேட்கல, ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தைய உங்களுக்கே கொடுக்கிறேன். நம்ம அப்படி பொருத்தனை பண்றோமா? இல்ல. பொருத்தனை பண்ணி பாருங்க. அண்ணால் என்ன செய்தார்கள்? ஒரு குழந்தைய கேட்டா ஆண்டவர் பெண் குழந்தையை கொடுத்தா, அதே குழந்தை ஆண்டவர் திருப்பி கொடுத்தாங்க. கேளாத 5 குழந்தையை பெற்றெடுத்தார். எலிசா வரத்தை கேட்டார், கேளாத ஆசைப்பட்ட அத்தனை வரத்தையும் கொடுத்தாரு. சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டார், கேளாத கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அரிமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோற்றக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை. நம்ம என்ன செய்யறோம்? தேவையினாலும் வேகமா ஓடும். அவர்கிட்ட போய் கேட்போம், ஐயா உங்களை தாயை நம்பி வந்திருக்கேன் 10,000. என்னப்பா ஒரு போன் பண்ணி சொல்லிடக்கூடாது? இப்பதான் இருக்க, இப்பதான் அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னால வாங்கிட்டு போனோம். ஒரு போன் பண்ணி சொல்லிடக்கூடாது, நான் வச்சிருக்க மாட்டேன்னா அப்படி. ஆனாலும் கொடுக்காத மனசையும் கொடுக்க வைப்பார், கல்லான மனசையும் கரைய வைப்பார். நான் ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த கொரோனா காலங்களில் அரிசி வறுப்பு இல்லை. இந்த பாஸ்டரும் கையை விட்டாரு, எல்லாரும் கை விட்டார். வண்டி எடுத்துட்டு வெளியே போக முடியல.
அப்ப அரிசி வேணும், பருப்பு வேணும், என்ன செய்யறது? அப்பா அம்மா சமைச்சு சாப்பிடணும். வழி தெரியல. ஒரே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், புஷ்பராஜன் சொல்லி. ஐயா நீங்க வாங்க, தாராளமா உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வாங்க. சரி, அவர் இருக்கிற இடத்துக்கு ஆய்வு போகணுமே அப்படின்ட்டு பஸ் வசதி இல்லை. உடனே நடந்து இன்னொரு வண்டி பிடிச்சி அடுத்து பச்சநாயக்கம்படி சந்திரன்ட்ட போயிட்டேன். எலக்ட்ரானிக், அப்போலோ எலக்ட்ரானிக் சந்திரன். ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வர வைத்தார். டீவையும் கொடுத்தாரு. ஐயா ஒரு இடத்துக்கு போகணும். யாரை பார்க்கணும்? புஷ்பராஜ். அவரு பார்க்குறீங்க? ஐயா அரிசி பண்ணா அவர் ஒரு காலேஜ் யாருக்கு செய்ய மாட்டாரு, இல்லை அவர் செய்வாரு, நீங்க அவரை நம்பி இங்கே வந்திருக்கிறீங்க இவ்வளவு தூரம். அப்புறம் அவர் செய்யவே மாட்டாங்க. ஐயா கடவுள் ஜாம் பண்ணிட்டு வந்திருக்காரு, கொடுப்பாரு, கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு. நேராக அவர் ஃபோன் அடித்தா பழனியில் இருக்காரு. நான் ஆயக்குடியில் இருந்துட்டு அவர் பழனியில் பஸ் ஸ்டாண்டு அவர் கூப்பிட்டு வந்து ஆயக்குடியில் மளிகை கடையில் விட்டு அவர் ஒரு 2000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் அரிசி பருப்பும் ஏன்னா அது இதுன்னு கோப்பிங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுத்து பார்த்து சந்திரனை, ஐயா நானும் 10 கிலோ அரிசி வாங்கி தரேன், நானும் 1 கிலோ பருப்பு வாங்கி அவரும் வாங்கி கொடுத்தாரு. இப்போ பாருங்க, நீங்க ஜபம் பண்ணிட்டு போய் கல்லான மனுஷன் கரைய வைப்பார், கொடுக்க வைப்பார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில. மனுஷனை நம்பாத, உலகத்தை நம்பாத, உன்னை என்னையும் படைத்த ஆண்டவர், அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்பி பாருங்க, எல்லாம் நிறைவாய் கொடுக்கிறது. மன விருப்பத்தின்படி தந்தர்களே உன்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற தகவல் நம்மோடு கூட இருக்கு. ஆகவே மகிழ்ந்து கலிகூறு, தொடர்ந்து துதிவாடு, இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இன்னொரு பாட்டு, அண்ணால நினைச்சவர் ஆண் குழந்தையை கொடுத்தார், ஆபிரகாம நினைச்சவர் ஆசீர்வாதங்களை தந்தார். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். பாடலாமா? என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துளுதையா. அண்ணால நினைத்தவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, அவர் நம்ம நினைத்தவரே ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைத்தவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே, அவர் நம்ம நினைத்தவரே ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துளுதையா. ஏழையென நினைத்தவரே, தாயின் கருவில் கொடுத்தவரே, பேர்பொலி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழையென நினைத்தவரே, தாயின் கருவில் கொடுத்தவரே, பேர்பொலி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீர். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர், உங்களை நினைத்தாலே உள்ளம் எல்லாம். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, நினைத்தாலே உள்ளம் எல்லாம் துளுதையா. அண்ணாலுவை ஆண் குழந்தையை கொடுத்தவர் 5 குழந்தையை கொடுத்தார். கேட்டதை கொடுத்தாரு, கேளாத 5 குழந்தையை கொடுத்தார். சாலமோன் ஞானத்தை கேட்டார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தாரு. ஆனா எலிசா வரத்தை கேட்டார், ஆசைப்பட்ட அத்தனை வரத்தையும் கொடுத்தாரு. ஆனா நீங்க கேட்டா கொடுக்காம இருப்பாரா? விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். 3வது காரியம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. அதற்கு ஏலி அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அவர் உனக்கு கட்டளையிடுவாராக.
நீ சமாதானத்துடன் இப்போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கொடுத்து கட்டளையிட்டு நிறைவேற்றுவான். கொடுத்து கட்டளையிட்டு நிறைவேற்றுவான். ஆனால் ஆலயத்தில் போய் அழுது கண்ணீரை ஊற்றுகிறார்கள், இருதயத்தை ஊற்றுகிறார்கள். ஊற்றினே ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கொடுத்து கட்டளையிட்டு நிறைவேற்றினார். அண்ணாவுடைய வாழ்க்கை யோபு சொல்றாரு, எனக்கு குறித்து வைத்திருக்கு என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தாவீது சொல்றார், என் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். மன விருப்பத்தின்படி தந்தர்லி தாகத்தோடு ஏக்கத்தோடு விருப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் கேட்டால் உனக்கு கொடுப்பார், அவர் இல்லை என்று சொல்வதே இல்லை. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நினைப்பதற்கும் வேண்டுக்கும் அதிகமாய் கிரியை செய்து உனக்காக நான் மறித்தேனே, நான் கேட்டால் இல்லை என்று நான் சொல்வேனா? ஒரு பிள்ளை ஒரு தகப்பட்ட கேட்ட இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஐயோ நான் பெத்தவில்லை, நான் பெத்தவில்லை, இந்த என்ன வேணும் வாங்கிக்க, இந்த ட்ரெஸ் வேணுமா வாங்கிக்க, ஸ்வீட் கார் வேணுமா வாங்கிக்க, செலவுக்கு காசு வாங்கிக்க. ஆனா ஏதாவது டிமாண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோமா? ஏதாவது டிமாண்ட் பண்ணி நீ வசனத்தை சொன்னாதான் உனக்கு இந்த சங்கீதத்தை சொன்னாதான் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரெஸ், ஒரு பாட்டை படிச்சாதான் உனக்கு கிஃப்ட். இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு நம்ம டிமாண்ட் பண்ணி பிள்ளைகளை கொடுக்கணும் இல்லையே. என் பிள்ளைகள் அது நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கும், நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கும். எப்படி படிக்கிறது கூட தெரியல. எத்தனாவது ரேங்கு போய் ஆசிரியர்களை சந்திக்கிறோமா? அப்படித்தான் ஒரு ஐயா இருந்தார். அந்த வீட்டுக்கு மனைவியோட சொந்தக்காரர் வந்துட்டார். ஏனுங்க நீங்க போய் பிள்ளைய ஸ்கூலில் போய் கூட்டிட்டு வாங்க, இங்க நான் பதார்த்தங்கள் செஞ்ச உறவுரை கவனிக்கிறேன். அப்போ உடனே அவர் போறார். ஸ்கூல்ல இருந்து அங்கிருந்து போன் பண்றார். ஏமா நம்ம பிள்ளை எத்தனாவது படிக்குது, எந்த கிளாஸ், எந்த வகுப்பு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் ஒரே யூனிஃபார்மா இருக்குது. அப்ப பாருங்க, பிள்ளை எங்க படிக்குது, என்ன படிக்குது, எந்த வகுப்புல படிக்குது தகப்ப தெரிஞ்சு வச்சு. சொந்தக்காரெல்லாம் வந்து கேட்கிறேன், ஏன் உங்க பிள்ளை என்ன படிக்குது, 7ஆவதோ 8ஆவதோ படிக்குது. பிள்ளை என்ன படிக்கிறது கூட தெரியல. பிள்ளை நம்ம எப்படி படிக்க வைக்கிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைய வசனத்தின்படி வளர்த்தாவிட்டால் கடைசி காலங்களில் கண்ணீர் விடும். கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை, வளர்த்த வேண்டிய விதத்துல வளர்த்தோம். டேவிட் செல்லம் சொல்லி மதுரையில போர்னா நீபேஸ் முடிஞ்ச நான் வீட்டுக்கு போனேன். 9 குழந்தைங்க. எத்தனை குழந்தைங்க? ஒன்னவே நம்ம பாடுற பாடு 9 குழந்தைங்க, 9 தட்டு.